எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? ஒரு குட்டி வீடியோ. இந்த தென்னங்கீத்து பின்றதான் எங்களோட வாழ்வாதாரமே இருந்தது. எங்கள் கிராமத்தில் வந்து தென்னங்கீத்து பின்றதான் எங்களோட வாழ்வாதாரம். இப்போ தேங்காய் வெட்டுறாங்களா, தேங்காய் வெட்டிட்டு போகையில் இந்த மட்டையெல்லாம் வந்து கீழே விழுந்துரும். கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த மட்டையெல்லாம் எடுத்து நாங்கள் சேகரிப்போம். சேகரித்து வச்சுருவோம். உங்கள் வேலைக்கு தேங்காயில் போகும்போது அந்த மட்டையெல்லாம் நாங்கள் இழுத்து சேகரித்து வச்சுருவோம். பெருசாக அடைஞ்சு வச்சுருவோம். கரையான் பிடிக்காத அளவுக்கு அடைஞ்சு வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கீத்தை வளட்டுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதானு தெரியல. அந்த இது அப்படியே மட்டை இல்லாமல் ஒரு செதுக்கி அதை தண்ணியில் கொண்டு போய் ஊற போட்டுருவோம். நாளைக்கு இந்த கீத்தை பின்ன போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அந்த கீத்தை எடுத்து தண்ணியை விட்டு வெளியில் எடுத்து போட்டுருவோம். அந்த மட்டையை வெளியில் எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த மட்டை வந்து ஓரளவு நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணியிலேருந்து அந்த மட்டையை இந்த மாதிரி கட்டிட்டு வந்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த மாதிரி பின்னுவோம். அந்த ஈரப்பதம் இருந்தால் தான், அந்த ஊறினாதான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த கீத்தை வந்து நாங்கள் பின்ன முடியும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் சொந்த தோப்பாக இருந்தால் சொந்தத்தில் எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா ஒரு மட்டை, முழு மட்டை ₹1 வாங்கி அதை வளட்டி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கொண்டு போய் ஊற போட்டு இந்த மாதிரி உட்காந்து ஒடிப்போம். ஒடிச்சு இந்த கிடுகு வந்து ஒரு கிடுகு ₹1, 100 கிடுகு பின்னோன்னா ₹100. ஆனால் நல்லா ஒடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 கட்டு கூட ஒடிப்பாங்க. ₹200 தான். அதுக்கப்புறம் சம்பளம் ஏற இந்த கட்டு வந்து ஒரு கட்டு வந்து ₹300 போச்சு. ₹300 போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னி கட்டி அது மழையில வந்து நனையாத அளவுக்கு ஒரு செட்டு இருந்தால் அந்த செட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த கட்டி செட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிருவோம். அப்புறம் வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த இதை எடுத்துட்டு போய் விற்பாங்க. இதுதான் இந்த எங்களோட வாழ்வாதாரம். இப்போ வந்து அந்த கீத்தை யாருமே தேடுறதே கிடையாது. ஏன்னா அவ்வளவுதான், பூரா சீட்டு போடுறோம், தகரம் போடுறோம். இதை கட்டினோம்னா ஒரு 2 வருஷத்துல வந்து ஒழுகிரும். அந்த மலைக்கு வந்து தாங்காது, ஒளியிருங்கிறப்ப இப்போ எல்லாருமே தகரத்தை போட்டுறாங்க, சீட்டை போட்டுறதுனால இது வந்து அப்படியே தான் கிடக்கு. இப்பெல்லாம் வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி டிராக்டர் மிஷின் கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து அந்த மிஷினுக்குள்ள வச்சோம்னா அது வந்து அரைச்சு இந்த மாதிரி கொட்டிடும். கொட்டினோடனே தென்னை மரத்துக்கு உரமா இதை அள்ளி போடுறோம். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதை வச்சு எத்தனை பேர் பொழைச்சாங்க தெரியுமா எங்க ஊர்ல? இதுதான் 2 கட்டு 3 கட்டு 4 கட்டு 5 கட்டு பின்னிடுவோம். பின்னிதான் அந்த மாதிரிதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு போச்சு. இப்பெல்லாம் அதை வாங்குறதே இல்லை. அதனால இப்படியே அவ்வளவுதான், பின்றதும் இல்லை, அதை எதுவுமே செய்யாம இப்ப அப்படியே ஓடிடுச்சு. நாட்கள் கடக்க எல்லாம் மாற எல்லாரும் சீட்டு தகரம் அந்த மாதிரி அடிச்சோன்னா இப்பெல்லாம் ஆட்டு கூட்டம் கட்டுறதுக்கு கூட இது யாரும் வாங்குறது இல்லை. அப்பெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு மரபு கட்டுறதுக்கு கூட இதை தான் வாங்குவாங்க, சுத்தி மரபு கட்டிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. இப்பெல்லாம் இதெல்லாம் யாருமே வாங்குறதே கிடையாது. அதனால இந்த மாதிரி டிராக்டர் விட்டு அரைச்சு கொட்டி அள்ளி போட்டுருவோம். உரத்துக்காக அள்ளி போடுறோம். அதை ஒரு குட்டி வீடியோவை போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டேன். சரி, ஓகே. நம்மளோட மக்கள் வந்து அதுல இருந்து மீண்டும் நம்ம வந்திருக்கோம்னா அது பெரிய விஷயம் தானே இல்லையா? சூப்பர். நன்றி மக்களே.